இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய நற்செய்தியை கேட்காதவர்களை கடுமையாக சாடினார். அந்த நகரங்களுக்கெல்லாம் ஐயோ கேடுகளை ஆண்டவர் அள்ளி தெளித்தார். அது நேற்றைய நற்செய்தி பகுதி. திருமுழுக்கு யோவான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்காமல் மனம் திரும்பாமல் இருப்பவர்கள் பதறி போல நெருப்பிலே போடப்படுவார்கள் என்று சொன்னார். 3:17-18 வசனங்களிலே யோவான் நற்செய்தியிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவே சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தண்டனை உண்டு, தப்பிக்க முடியாது. இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசுவினுடைய நற்செய்தியை, இயேசுவினுடைய போதனைகளை, வழிமுறைகளை, வாழ்க்கை முறைகளை ஏற்றுக்கொள்பவர்கள், மனதார ஏற்றுக்கொள்பவர்கள், அதன்படி நடப்பவர்கள் அனைவரும் பேறு பெற்றவர்கள் என்று ஆண்டவர் இயேசு பாராட்டுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையிலே பார்க்கிறோம், ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். நற்செய்தியை, வாழ்க்கை முறைகளை, சரியான பாதைகளை. ஞானிகள், விவேகிகள், அறிஞர்கள் எல்லாம் அதை இழந்து விட்டார்கள். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு உள்ள அறிவையும் அவர்களுடைய அனுபவங்களையும் சார்ந்து வாழ்வதனால்தான் இழந்து விடுகிறார்கள். ஆனால் யதார்த்தமாக இயேசு சொல்வதைப் போல புறாக்களைப் போல கபடமற்றவர்களாக இருப்பவர்கள், கடவுளை நம்பி வாழ்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள் குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு ஆண்டவரே, தந்தையே, நீர் வெளிப்படுத்தினீர் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தந்தை கடவுளை புகழ்கிறார், மனதார புகழ்கிறார். திருப்பாடலிலே முதல் பாடல், அதிலே முதலாவது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் வைத்து தியானிப்போர், அதை வாசிப்போர் பேறு பெற்றவர்கள். நடப்பவர்கள் தீயோரின் கூட்டத்தில் அமராதவர். இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி நடப்பவர்கள் பேறு பெற்றவர்கள். பேறு பெற்றவர்கள் யார்? ஆண்டவர் இயேசுவினுடைய மலைப்பொழிவிலே நாம் பார்க்கிறோம், எளிய மனத்தோர், ஆண்டவருடைய வார்த்தைக்காக துன்பப்படுவோர், ஆண்டவருடைய வார்த்தையினால் தங்களையே தாழ்த்தி கொள்பவர்கள், கனிவு உள்ளவர்கள், இரக்கம் உள்ளவர்கள். அனைத்தும் ஆண்டவர் இயேசுவினுடைய போதனையின்படி நடத்ததை குறித்து பேசுகின்றது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பதனால் நாம் கடவுளுடைய ஆசீரை பெறுகிறோம். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன, நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. அந்த ஆசீர்வாதமான வாழ்வை உரிமையாக்கி கொள்ள கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்போம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளால் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று நீர் மிக திண்ணமாக வெளிப்படுத்தி இருக்கிறீர். கடந்து போன எங்கள் வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது அதுதான் எங்களுடைய வரலாறாகவும் நாங்கள் காணுகிறோம். உம்முடைய வார்த்தையின்படி நடக்காத பொழுதெல்லாம் எங்களுடைய உள்ளத்திலே அமைதியை இழந்திருக்கிறோம், குடும்பத்திலே அமைதியை இழந்திருக்கிறோம், எதிர்காலத்தை குறித்து பயத்தையும் அச்சத்தையும் பெற்றிருக்கிறோம். ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நடக்க மனதாயிருக்கும் பொழுது, உம்முடைய வார்த்தையின்படி நடக்க உறுதியாய் வாழ்க்கை பயணத்தை தொடரும் பொழுது, நடக்கும் பொழுது உள்ளத்தில் இனம் புரியாத அமைதி, அது நீர் தருவது. இனம் புரியாத மகிழ்ச்சி, அது நீர் தருவது. ஆண்டவரே, எதிர்காலத்தை நோக்கி எங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை, அது நீர் தருவது. தொடர்ந்து அப்படி பயணிக்க எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த காணொளியை காணுகின்ற அன்பான சகோதர சகோதரிகளே, அதை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். அருமையான நற்செய்தி ஊழியம் அல்லவா? மற்ற நண்பர்களுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். God bless you.